गुरुभ्यो नमः अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः नमः गुरुभ्यो श्रीमभ्य परमेभ्यो नमो नमः श्री वेंकटेश करुणामृत अकलब्ध वेदांत देवतावदोत्तमाय श्री वेगांतस्य माध्यदागराय श्री श्रीनिवास गुरुभ्यो नमो नमः श्री सुंदरराज करुणामृत अकलब्ध वेदांतोत्तमाय श्री वेगांतस्य माध्यदागराय श्री संतान श्रीनिवास नरसिंह गुरुभ्यो नमो नमः माता पिता युवतयस्तनजा विभूति सर्वं यते नियमेन मयं वदानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामं श्रीमत्तदङ्गुलमूर्धन भूतं दलत् महताक्वज भट्टनाथस्य भक्तिदारकुलशेखर योगिवान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुतमुनिं प्रणतोत्मि नित्यं गुरुमुखमनतीत्य प्रातवेदानिषेधान् नरपतिपरिक्लिप्तं तुल्कमाता ददामः स्वशरममरमन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्दं विष्णुचित्तं नमामि மின்னால் தடமதில் சூழ் வில்லி புத்தூர் என்னா சொன்னார் கரக்கமலம் சூடினாம் நார் கிழி எருத்தோம் நன்றெடுத்தோம் கீழ் மேலே சேரும் வடி எருத்தோம் நஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிதான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி வினைந்து கிழி எருத்தான் பாதங்கள் யாமுடையப்பட்டு அன்னபவை ஆண்டால் அரங்கற்க பண்ண திருப்பாவில் மின்னிசையால் பாடி கொடுத்தான் அப்பா மாலை பூமாலை சுடி கொடுத்தாலே சொல்லு சுடி கொடுத்த சுடகுடே தொல்பாவை பாடியல்ல பல்வலையாய் நாடினீர் வேங்கடவர்க்கு என்ன என்ற விதி மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ அப்பதியான் எம்பெருமான் இன்றைய நாளில் மார்கழி மாதம் 19 பாசனமாக திங்கட்கிழமை தசமி திதி சுவாதி நட்சத்திரங்களுடைய நன்னால பிராட்டியார் இந்த பாசத்தை சேவித்து அனுசந்தானம் பண்ணுவோமாக. குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தந்த பஞ்சசயனத்தின் மேலேறு கொத்தலற் பூங்குழல் நப்பின்னே கொங்கை மேல் வைத்து கிடந்து மலபார் பாய்திரபாய் மைத்தரங் கண்ணினானின் முனானை எத்தனை போதும் துயிலோட்டாயான் எத்தனை போலும் விரிவிட்டல்வியால் தத்துவம் என்று வேலோரம்பாவாய் என்று அழகாக பாசத்தை பிராட்டியார் சாதிக்கின்றாய். குத்தி விளக்கெரிய கோட்டுக்கால் மெத்தந்த பஞ்சசயனத்தின் மேலேறி என்ன அற்புதமான பாசத்தை பாருங்கோ. முதல் பாசனத்திலே சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கான்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு பாசத்திலும் என்னென்னா எல்லா விதமான சௌந்தரியங்கள் எல்லா விதமான கடாட்சம் நிறைந்த நாடு ஆயர்பாடி. அப்பேருடைய இடத்திலே அந்த பிராட்டியாரும் எம்பெருமானும் எப்படி சயனிச்சிருக்கா எப்பேருடைய வசந்தமான என்று வசத்தியான இடத்துல இருக்கிற குத்து விளக்கெரிய. இந்த காலத்தில் மின்சாரம், அந்த காலத்தில் மின்சாரம்லாம் கிடையாது, நெய் தீபங்கள் பந்தங்கள்லாம் வச்சுக்கணும், அந்த விளக்கெல்லாம் ஏற்றிருப்பாங்க. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் மெத்தண்ட பஞ்சசேனத்தின் மேலேறி யானை தண்டங்களே செய்யப்பட்ட அந்த மஞ்சம் சயரம் படுக்கை அதனுடைய கால்களால் அந்த தந்தங்கள்லாம் ஒடிச்சு அதனால் கால்கள்லாம் மனுக்கு அவள் யானை தந்த கால்லாம் மனுக்கு மெத்தண்ட பஞ்சசயனத்தின் மேலேறி எம்பெருமான ஒரு பெருமாளுடைய சயனத்தில் இருக்கான இந்த எத்தனை சயனம் பஞ்சசயனம்னு பேர். என்னென்ன கார்பாசம் அண்டஜம் உத்பிஜம் கம்பளம் உத்பிஜம் தத்தஜம் குஷம் என்று சொல்வார். என்னென்ன பாருங்க, முதல்ல கார்பாசங்கிறா. கார்பாசம்னா பருத்தினால், அடுத்தது கம்பளம், அப்போல்லாம் அண்டஜம்னா மயில் தோகனால் அண்டஜம் உத்பிஜம் அண்டஜம் உத்பிஜம் உத்பிஜம்னா தர்பனால் குஷாசனம் உத்பிஜம் குஷாசனம் மரம் பட்டு வஸ்திரம் பட்டு வஸ்திரத்தால் எம்பெருமானப்படுது. மெத்தண்ட பஞ்சசயனத்தின் மேலேறி எப்படி எம்பெருமான் பஞ்சசயனத்திலே படுத்துக்கொண்டு துயிலென்ன பாடுவான் போல இருக்கின்றாயோ அதுபோல மணாலனும் மணாலனாகக்கூடிய மணாளல் ஆகக்கூடிய கொதை பிராட்டியுமே இப்படி உறங்கி கொண்டிருக்கிறாயே. மெத்தண்ட பஞ்சசயனத்தின் மேலே சேர்ந்து படுத்துருக்காயே. கொத்தலர் பூங்கொலை நப்பெண்ணே கொங்கலம், அந்த நப்பெண்ணாக நாங்கள் அத்தனை பேர் வந்திருக்கோம். வைத்து கிடமார்பா அவனோடு சேர்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய எம்பெருமாட்டி எங்கள் நாங்கள் இவ்வளோ கூவியும் கேட்காத போல் இருந்துட்டுருக்கே, இவ்வளோ பேரும் சொல்லி கேட்காத மாதிரி இருக்கே, அனுகிரகம் பண்ண மாட்டியான்னு பிரார்த்தனை பண்ணும்போது மெத்தந்த பஞ்சசேனத்தை அப்படி சிந்தனைக்கு நான் செலுத்தி கொண்டு மாஜ கள்ளனா நம்ம அனுகிரகம் பண்ணான்னா நம் மாஜத்திரையை மறைத்து உண்மையான திரையை வெளுத்து நம்ம ரக்ஷம் பண்ணான்னா வித்தமான பார்த்து மைத்தடங் கண்ணினாய். மைத்தரங்கண்ணினா அவனுடைய கண் பார்வை நம்ம மேலே அப்படி வீசுறது எப்படி இருக்குது. உன் மணாலனை, நம்ம மணாலன் யார்? எம்பெருமான். நம்ம அத்தனை பேர் நாயகி. எம்பெருமான் ஒத்தனை புருஷாகாரம், அவன் தான் நாயகன். அப்போ நமக்கு புருஷனா அவன் நம்ம மணாலன் அல்லவா. நம்ம எத்தனை போதும் என்ன அவனை ஒன்று எடுப்பனா அவனை ஸ்தோத்திரம் பண்ணால் நான் எழுந்திருப்பியா, அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அப்படி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணியால் இவளை எழுப்பலாமேன்னு எம்பெருமான சரணாதியும் போது பிராட்டியை சிந்திக்கிறார். ஆஹா, என்னை அழிச்சுன்னு போய் செவிக்கு முன்னும் பொருட்டு எம்பெருமானிடத்திலே சரணாதிருந்து அவனை திருட பாடுவார், அவரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காளே. உடனே மெத்தண்ட பயன் சேர்ந்து வந்து எத்தனை போதம் பெருவிட்ட ஒன்றை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் எம்பெருமானே, உம்மோடு சேர்ந்ததுக்கே இவ்வளோ பலன் சொன்னால் மொத்த பேரையும் அழிச்சு பண்ணி எங்களை ரக்ஷம் பண்ணோம் பிரார்த்தனை வைக்கிறார். அப்படி பிரார்த்திக்கும் போது என்ன கிடைக்கிறதுன்னா தத்துவம் என்று, அந்த தத்துவம் என்ன, அந்த இலக்கணம் என்ன, அந்த
அந்த கட்டுரை என்ன, அதோட பொருள் என்ன என்ற உத்தம எண்ணத்தோடு எம்பெருமானை செவிக்கின்றனா எம்பெருமானை கேள்வி கேட்குறா, எம்பெருமான் பதில் சொல்லாமல் புன்மனமலோடு பார்க்குறான். அதான் நம்ம சம்பிரதாயத்தை என்ன சொல்கிறா, ஆலயத்துக்கு போனால் எம்பெருமானை எப்படி சேவிக்கணும், அவன் திருவடியிலேருந்து திருவடி வரைக்கும் சேவிக்கணும். ஆனால் அவனண்ட எதுவுமே கேட்கவே கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. தொத்தாசதாச தரமாவதி தாசதாசா படியாய் கிடந்த பவளவாய் காண்பேனே. எம்பெருமானிடத்திலே நாம் சரணடைந்து ஸ்தோத்திரங்களை பண்ணி திருப்பாவை செவித்து இந்த பாசத்தை குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் மெத்தண்ட பஞ்ச சயனத்தின் மேலேறி எந்த வசதி வாய்ப்புகள் எல்லா விதமான கடாட்சம் நிறைந்த நாட்டிலே எம்பெருமானே துயிலிருக்கின்றனா அந்த பிராட்டியாரும் மைத்தனம் கடந்த மலமார்பா உன் மணாலனை அந்த மலபார்மா அந்த மணாலும் சேர்ந்து இவ்வளோ எழுப்பணும்னு சொன்னால் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கிற, அவனை பூஜை பண்ணுங்கிற ரெக்கமெண்டேஷன் பண்ணுறா. அப்போ எம்பெருமானிடத்துல நாம் சரணாகதி செஞ்சோம்னா இவ்வளோ கடாட்சம் கிடைக்கப்பட்டு பிராட்டியும் ஒன்று சேர்ந்து கைத்தளம்பட்ட கனாக்கண்டேன் மைத்தடங் கண்ணினாங்கிற எண்ணத்தை நிறைவேற்றும் பொருட்டு எம்பெருமான நம்ம ஏற்றுகிறான்னா உத்தமமான பக்தியாலே நாம் எம்பெருமானத்தை சரணாதடையணும். அந்த சரணாதி தத்துவத்தை அந்த பிராட்டியார் சாதித்து அருள் பாலிக்கின்றான்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, எம்பெருமானத்தில் எந்த ஒரு காரியமானாலும் எந்த ஒரு உபாயமானாலும் ஆச்சார சம்பந்தமான எம்பெருமான தொழுதா எல்லா காரியம் நடக்கும். என்ன சொல்கிறா, மைத்தடங் கண்ணினாங்கிற ஒரு இடத்துல நப்பின்னை குங்கை மேல் வைத்துக்கிற மார்பா அன்னு உன் மணாலனே. அவனை பாணிக்கிரம் பண்ணிக்க போகிறேன்னா, அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா, இல்லை என் மணாலன்னு சொல்லிட்டியே அப்படின்னா அவனுடைய சௌலபியம் அவனை ஆதானம் பண்ணால் இது கிடைக்கும். அப்போ இவன் இவ்வளோ விட வசதி அவன்னா ஆச்சாரிய கடாட்சியம் கிடைக்கப்பட்டு எம்பெருமான ஆராமந்தம்னா பிராட்டின் அழைச்சிட்டு போய் எம்பெருமானத்தை கைங்கரிசியாக வச்சுருக்காங்கிற ஒரு தாற்பயத்தை பிராட்டியார் சாதிக்கின்றார். அவ்வழியாக எம்பெருமாட்டை நாம் செவிக்கும் பொழுது மயர் வர மதியில் மல்லப்பட்ட பெருமானுடைய வாத்சல்யம் நமக்கு கிடைக்கும். இன்னொரு வாத்சல்யம் பார்த்தோன்னா இந்த நாளில் எம்பெருமானுடைய லீலா விபூதியை விளங்கக்கூடிய சோமவாரத்திலே சுவாதி நட்சத்திரம். சுவாதி யார், அடைசிங்களுடைய நட்சத்திரம். சுவாதி யார், பக்ஷிராஜுடைய நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷனும் எம்பெருமானுடைய நட்சத்திரங்களுடைய நாளில் இன்றைக்கி இந்த பாசனம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால பாசத்தை கிடச்சிருக்குன்னா சோமவாரம் திங்கட்கிழமையில் சசிவர்ணம் சதுர்புஜம் குளுமையான நாளில் எம்பெருமான் நினைக்கிறோம் என்னன்னா அவனுடைய லீலா விபூதியாக விளங்கக்கூடிய உன்னதமான ஒரு வாத்சல்யம் ஒரு சௌந்தர்யம் நமக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும்பொழுது எம்பெருமானுடைய சௌந்தர்யம் எப்படிலாம் வீசப்படும், மின்னுவத்யதஸ்வரூபஸ்யாக பக்கத்தின் நாராயணம் ஸ்மிருதி அவர் நினச்சி ஸ்மிருதி பண்ணிட்டு இருக்கும். அதே எம்பெருமான் என்ன சொல்கிறா, ஸ்வாதிகாத்வேத்யாஜ மகாபூட்டித சர்வதந்திர சுதந்திர என்றெல்லாம் போட்டக்கூடிய எம்பெருமானை மைத்தடங் கண்ணினாய் அப்படிங்கிற என்னனை கைத்தளம்பட்ட கணக்கண்டேன் தொழினா எம்பெருமானை மலானனாக கருதி அவனை இடைவெறியாமல் சம்பந்தம் பண்ணி சேவித்தமையால் எம்பெருமானுடைய கடாட்சம் வீசப்படுகின்றோம். இன்னும் விசேஷமான ஒரு கருத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு விசேஷமான சௌந்தர்யம். இன்றைய நாளில் இந்த பாசத்தை இந்த ஆண்டு எம்பெருமாட்டை நமக்கு சாதிச்சு அருள் பாலிக்கின்றனா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, எம்பெருமானத்தை சரணாதலையினும் ஒரு எந்த ஒரு காரியமானாலும் கோதை பிராட்டி அருவமாக போனாலும் எம்பெருமான பிரார்த்தமன்று போனால் எல்லா காரியம் சித்தியாகுங்கிற ஒரு வார்த்தையை மறைமுகமாக இந்த பாசத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட மணாளன், அப்பேற்பட்ட எம்பெருமான், உன்னதமான எம்பெருமான், சிறப்புடைய பெருமான், கோதை பிராட்டியாடைய ஆச்சாரியன் சம்பந்தமாக நாம் செவிக்கும் பொழுது ராமானுஜர் பெரும்பதொரு மாமனிக்கு பின்னாலால் வாடியே அப்படின்னா ஆண்டாள் பிராட்டியார் எம்பெருமான் தன்னை பாணிகிரம் பண்ணிட்டா 100 தடா அக்காரசல் பண்ணுறேன்னு வேண்டுண்டானாம். செய்யவே முடியலையா, அதுக்குள்ளே கல்யாணம் எடுத்து எம்பெருமான் எடுத்துட்டாராம். இதை தன் ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்ட எம்பெருமானார் பின்னர் 100 தடா அக்காரத்தை சமர்ப்பித்து எம்பெருமான் பண்ணார். அதனால தான் அவருக்கு என்ன பேர், பெரும்பதொரு மாமுனிக்கு பின்னாலால் வாடியே அப்படிங்கிற வாக்கியத்தை உபாயமாக அனுகிரகம் பண்ணானா புருஷாகார கடாட்சம் எம்பெருமாடைய கடாட்சம். அதுபோல நாம் இந்த பாசுர பிரகாரம் எம்பெருமாடைய கடாட்சம் கிடைக்கப்பட்டு பிராட்டிபூர்வமாக எம்பெருமானை செவித்தோமானால் மயர் வரமதி நிலம் அருளப்பெற்ற பெருமான், கிங்கினி வாய்க்கொண்ட பெருமான், மாலனோ மணிவண்ணனோ கனி கண்ணனோ ஒப்பலியப்பனோ திருவேங்கட தமுதனாகிய பெருமாள், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் கூறிவித்த பெருமாள். நாம் எம்பெருமானை நாம் நினைத்து
உள்ளலாம் உருகி குரல் தழித்து நாத்தழும்ப கண்ணநீர் பால் சோலே உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்கின்ற எண்ணத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு பக்தி ஸ்ரத்தையோடு அவனை அடைந்தோமானால் ஸ்ரீ அப்பதியான் எம்பெருமான் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை ரட்சிக்கின்றனா அவன் தாள் பணிந்து ஆடி பாடி அகமிழ்ந்து அவனை சரணாதடிவோமாக. ஸ்ரீஜக்காந்தாய கல்யாணதேர்தயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லக்ஷ்மீ வல்லப சங்கல்போல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூஜா நித்யஷ்டே நித்தியமங்கலம். திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாழ்வாடியே திருப்பாயம்பதம் செப்பின் ஆழ்வாடியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாடியே பெரும்புதூர் மாமனுக்கு பின்னால் ஆழ்வாடியே 143 உரைத்தாழ்வாடியே உயர் அரங்கற்கேகன் யுகந்தளித்தாள் வாடியே மறுவாரம் திருநல் வடன் ஆழ்வாடியே வன்புதுமே நகர்கோதே மலர்ப்பதங்கள் வாடியே ஆண்டாள் திருவடிகளே சரணம்.